காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. நாடு முழுவதும் மகா சிவராத்திரி விழாவை பக்தர்கள் கோயில்களில் கொண்டாடி வருகிறார்கள். பல்வேறு விதமான சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊர்களிலும் உள்ள பழமையான சிவாலயங்களிலும் கூட சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மகா சிவராத்திரியை பொறுத்தவரை பக்தர்கள் கண் விழித்து அவர்கள் இரவு முழுவதும் அவர்கள் விழித்திருந்து சாமியை பூஜை செய்யும் போது அவர்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. புராணங்களிலும் கூட ஏராளமான விவரங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது கோவை ஈஷா மையத்திலும் கூட சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனையும் நாம் நேரலையில் இப்போது பார்க்கலாம். நம்மை பொறுத்தவரை இந்த மகாசிவராத்திரி என்பது இந்த சூழல் காசியை நினைவுபடுத்தும்படி அமைந்திருக்கின்றது. காசி என்பது ஒரு பெரிய வெளிச்ச ஸ்தம்பம். இந்த மகாசிவராத்திரி என்பது நமக்கான ஒரு வாய்ப்பு. காசி நம் முன்னோர்கள் புராதன காலங்களில் தொடர்ந்து சென்று வழிபட்ட பூமி. வழிபட்டதோடு அவர்கள் ஒரு ஆன்மீக எந்திரமாகவே அந்த நகரை நிறுவினார்கள். 468 ஆலயங்கள் என்று சொல்லப்படக்கூடிய முறையிலே அவை அமைந்திருக்கின்றன. கிரகங்கள் என்று நாம் சொல்லுகிற போது அவை கோள்களை மட்டும் குறிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. எவற்றுக்கெல்லாம் நம்மேல் ஒரு தாக்கம் இருக்கிறதோ அவற்றுக்கு கிரகம் என்று பெயர். 14-15 கோள்கள் இருந்தாலும் மனிதர்கள் மேல் தாக்கம் கொண்டதாக ஒரு 9 கோள்கள் கிரகங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 3 கதிரவன், நிலவு, நாம் வாழுகிற பூமி ஆகியவை நமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே காசித்தலம் என்பது ஒரு உயிருள்ள உடல் போல இந்த 5 கோஷங்களில் நாம் செயல்படுகின்றோம். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் ஆகியவை. சொல்லப்போனால் அந்த தன்மையில் நம்முடைய தியானலிங்கம் கூட காசியை போன்றதுதான். ஆனால் அந்த அளவில் பார்க்கிற போது காசி இன்னும் பெரிதாக இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக நிறைய படையெடுப்புகள் தொடர்ந்து அங்கே நடந்தன. சில மன்னர்கள் காலத்தில், படையெடுத்து வந்தவர்கள் காலத்தில், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 1100 கோயில்கள் அழிக்கப்பட்டன. இன்னொருவர் காலத்தில் ஒரு 700க்கும் அதிகமான கோயில்கள் அழிக்கப்பட்டன. இது மிகவும் துரதிருஷ்டவசமானது. நம்மை பொறுத்தவரை நுட்பத்திலேயும் ஞானத்திலேயும் நாம் பெரியவர்களாக விளங்கினோம். கணிதம், விஞ்ஞானம், இசை என்று பலவற்றில் நாம் விற்பனர்களை உருவாக்கினாலும் கூட சண்டையிடக்கூடியவர்களை நாம் பெரிய அளவிலே உருவாக்கவில்லை. அதனால் இந்த இழப்புகளை நாம் சந்தித்தோம். இது இனிமேல் நிகழக்கூடாது. அத்தகைய படையெடுப்புகள் இல்லாத உலகம் என்பது நாம் எதிர்பார்க்கின்ற ஒன்று, நம்முடைய லட்சியங்களில் ஒன்று. ஆனால் இன்றைய சூழலை நாம் பார்க்க வேண்டும். சூழ்நிலையை பொறுத்துதான் எதுவும் நடைபெறும். கடந்த காலத்தில் இதற்கென்று ஒரு பெரிய விலை ஒன்றை நாம் கொடுத்தோம். இனி அது போன்ற விலையை கொடுக்காமல் ஆன்மீகத்தின் ஆழங்கால் பட்ட இந்த வாழ்க்கை முறையை நாம் மக்கள் மத்தியில் நிலைநிறுத்த வேண்டும். ஆதியோகி என்கிற அந்த அற்புதமான அம்சத்தினுடைய அடித்தளமே தெய்வங்களை பூமிக்கு கொண்டு வருவது அல்ல, மனிதர்களை தெய்வீக நிலைக்கு உயர்த்துவதுதான் ஆதியோகி வைத்த திருவுள்ளம், அவர் அருளி இருக்கிற இந்த யோகக்கலை என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். Mark Twain, after having set his eyes upon Kashi, he said, Kashi is older than history, older than tradition, older even than legend, and looks twice as old as all of them put together. This is his impression, because there are certain studies saying that certain temples and artifacts they found indicate it's about 6,500 years old. But now there are certain other people who have found a few things which says it's much, much older. But as far as the lore goes, Shiva himself
along with Parvati, came down because once he got married, when he was alone, he sat in the icy peaks of Himalayas. But once he had a woman with him. During winters, he was looking for better weather. So he came down to Kashi along with all his attendants and disciples. Agastya Muni, who we consider as the father of southern mysticism, in many ways what we are doing here is small extension to the great work that he has done. He when Adiyogi told Agastya Muni, you must leave Kashi and go south, beyond Vindhyas, Agastya Muni knew that he has to go, there's work to do, but he had lost his heart to Kashi. So he wrote one elaborate love poem to the city. I won't trouble you with the whole poem, you can find it somewhere. He said, alas, Kashi, oh Kashi, come again and glance at me. Nowhere on the face of this earth can the image of Kashi be. Can you believe this? Agastya Muni getting so romantic about a city an ascetic who can sleep anywhere, who can live anywhere, who can eat whatever comes his way. Even he fell in love with Kashi. Are you? Sleeping people, are you falling in love with Kashi? If you, all of you and many others wherever you are, if you give me the needed resources in the next 15 years' time, we'll build a Kashi in every major city in this country. Kashi does not mean exactly the same city, but the same possibility. Everywhere the possibility should be there, that human beings should find a space where they're naturally uplifted. So people went to live in Kashi, people went to die in Kashi, people went to attain enlightenment in Kashi, many things. Because Kashi indicated human upliftment. Upliftment not in terms of eating better, living better, but being better, being in a phenomenal way. The greatest sages and saints and scholars and every kind of knowledge was there. People say Nalanda University was just a drop that fell out of Kashi. காசியினுடைய தன்மையில் காசி பற்றி அறிந்து கொண்ட மார்க் ட்வெயின் என்ன சொன்னார் என்றால், காசி வரலாற்றை விட பழமையானது, மரபுகளை விட பழமையானது, புராணங்களை விடவும் பழமையானது என்று சொன்னார். பழைய ஆலயங்களை ஆய்வு செய்யக்கூடிய சிலர் தங்கள் ஆராய்ச்சியில் காசி 6500 ஆண்டுகளுக்கு முன்னது என்று கண்டறிந்து சொன்னார்கள். ஆனால் இன்னொரு பிரிவினர் அதைவிட பல 100 ஆண்டுகள் மூத்தது என்று தங்களுடைய ஆய்விலே சொல்லியிருக்கிறார்கள். புராணப்படி பார்த்தால் சிவன் பார்வதியை மணந்த பிறகு அதுவரையில் இமயமலையில் இருந்தார், தனியாக இருந்தார், தவம் புரிந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் வாழ்க்கைக்குள்ளே ஒரு பெண் வந்த பிறகு குளிர்காலங்களில் இன்னும் உகந்த ஒரு சீதோஷ்ணம் கொண்ட நிலப்பரப்பை தேடி அவர் காசிக்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. காசிக்கு அவர் வந்தபோது அவருக்கு துணையாக அவருடைய கணங்கள், அவருடைய சீடர்கள் என எல்லோருமே உடன் வந்தார்கள். அவர்களில் அகஸ்திய முனிவரை பார்த்து, நீ விந்திய மலைக்கு தெற்கே போக வேண்டும் என்று சிவன் ஆணை பிறப்பித்தார். தான் செல்ல வேண்டும் என்று அகஸ்தியர் உணர்ந்திருந்தார். ஆனால் அவருக்கு காசி மீது ஒரு உணர்வு பூர்வமான பிணைப்பு ஏற்பட்டு விட்டது. அதன் காரணமாக காசியை பற்றி ஒரு மிக நீண்ட கவிதை ஒன்றை எழுதினார். அதிலிருந்து ஒரு 2 வரிகளை சொல்ல வேண்டும் என்றால், அடடா காசி, காசி நகரமே, மீண்டும் ஒரு முறை என்னிடம் வந்து நீ முகம் காட்ட மாட்டாயா? இந்த உலகில் எந்த பகுதியிலும் உன் முகத்தை, உனக்கு நிகரான ஒரு முகத்தை காண இயலாதே என்று பொருள்படும் விதமாக ஒரு நீண்ட கவிதையை எழுதினார். நீங்கள் நினைத்து பாருங்கள், எல்லாவற்றையும் துறந்த ஒரு துறவி, ஒரு ஞானி,
எங்கு வேண்டுமானாலும் படுத்துறங்குவார், எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவார். அவருக்கு காசியின் மேல் அப்படி ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்பு ஏற்பட்டதென்றால் உங்களுக்கும் அது கண்டிப்பாக ஏற்பட வேண்டும். இந்த உலகின் எந்த மூலையில் இருப்பவர்களுக்கும் அது ஏற்பட வேண்டும். நீங்கள் எனக்கு போதிய வளங்களை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ளாக நம் பாரத தேசத்தின் முக்கிய நகரங்கள் அனைத்திலேயும் நாம் ஒரு காசியை உருவாக்கிவிட முடியும் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். ஏனென்றால் காசி என்பது ஒரு நகரை மட்டும் குறிப்பதல்ல, அது ஒரு வாய்ப்பினை குறிப்பது. காசி என்பது ஒரு வாய்ப்பு, மனிதர்கள் மேம்படுவதற்கான வாய்ப்பு. மேம்படுவதென்றால் உணவு முறையில், வாழ்க்கை முறையில், இருக்கிற இடத்தில் மேம்படுவதல்ல, அவள் தன்மையினுடைய ஒரு மேம்பாட்டை குறிக்கக்கூடியது. காசியில் மனிதர்கள் வாழ்வதற்கென்று போனார்கள், இறக்க வேண்டும் என்றாலும் காசியை நோக்கி போனார்கள். முனிவர்கள், ஞானிகள், அறிஞர்கள் என்று அனைத்து விதமான அறிவும் காசியிலே கிடைத்தது. நலந்தா பல்கலைக்கழகம் என்பது காசியில் உருவானதிலிருந்து ஒரு சின்ன துளிதான் என்று சொல்லப்படுகின்றது. The culture of Shiva and devotion was not limited to Kashi or the northern parts of India. Tamil Nadu, the southern part of India, southern part of Bharat, was soaked with Shiva. Shiva and Tamil culture are intertwined. There are any number of sages and saints who are ardent devotees, and they established phenomenally powerful spaces and also wrote great literature, spiritual literature. And if you look back just a few decades ago, Tamil Nadu is soaked with Shiva. It's very important that we understand our well-being comes from this grace. We should not ignore this simply because we have little more money in our pockets, little more conveniences. If we forget this, we will pay the price. Manikya Vasagar. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.